அந்த பர்டிகுலர் பர்சன் மணிகண்டன்கிறவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுலேருந்து அவருக்கு மருத்துவ ஒரு உதவி செஞ்சதுலேருந்து அவரை ஊருக்கு கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் கடுமையாக 24 ஹவர்ஸ் தன்னுடைய வேலையை விட்டுட்டு கடுமையாக பாடுபட்டது குவைத்தில் உள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற தனிப்பட்ட அமைப்பு, சமுதாய அமைப்பு தான் ஃபுல் ரிஸ்க் எடுத்து அவரை ஊருக்கு கொண்டு வந்து சேர்த்தது. ஆனால் உங்கள் நியூஸில் 32 செகண்ட் இந்த வீடியோவில் சொல்கிறீங்க, நியூஸில் ஒரு வார்த்தை கூட இதை பற்றி கூட சொல்லாமல் அவர் உறவினர்கள் கோரிக்கையை விடுத்ததால் அவர் கொண்டு வரப்பட்டாருங்கிறீங்க. உறவினர்கள் கோரிக்கை யாருக்கு கொடுத்தாங்க? இங்கேருந்து கத்துனாங்களா குவைத்துக்கு? அது குவைத்து மன்னருக்கு கேட்டுருச்சா? உடனே ஒரு மன்னர் உடனே அனுப்பிவிட்டாரா? என்னங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? இல்லை என்ன ஒரு ஆர்எஸ்எஸ் மைண்டோடு இருக்கிறீங்களா? உங்கள் நியூஸில் யாரும் பப்ளிஷ் பண்ணுறவங்க அல்லது எடிட் பண்ணுறவங்க அல்லது ஹெட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க என்ன தான் பண்ணுறீங்க நீங்கள்? ஏங்க உயிரை கொடுத்து இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து அதை ஆளை அனுப்பி வச்சிருக்கிறானுங்க. அங்கே ஒவ்வொரு வேலையும் அவருக்கு மணிகண்டனுக்கு சோறு ஊட்டி விட்டது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துங்கிற தனிப்பட்ட அமைப்புங்க. மன்னார்குடி சாதிக்குங்கிறவர் தன்னோட வேலையை விட்டுட்டு வண்டியை போய் நிப்பாட்டி விட்டு டெய்லி அவருக்கு போய் சோறு ஊட்டி விட்டவர் மன்னார்குடி சாதிக்குங்கிற நண்பர். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் உறவினர்கள் கோரிக்கை விடுத்ததால் கொண்டு வரப்பட்டாருங்கிறீங்க. பெரிய அப்படியே அமெரிக்கன் கவர்மெண்ட்டா இங்கே உள்ள உறவினர்கள்? நான் தெரியாமல் கேட்குறேன். உயிரை கொடுத்து எவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்தியன் எம்பசி 1% கூட ஸ்டெப் எடுக்கலை. நீங்கள் எப்படி இதை சொல்லாமல் விட்டுட்டீங்க? ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல். ஒன் சைடாக பண்ணாதீங்க சார், ரொம்ப நாளைக்கு ஓடாது சார். இப்படிலாம் இருந்தீங்கன்னா கடையை க்ளோஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். நியாயமாக நடந்துக்கங்க மீடியாவில். என்ன சார் இவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணுறீங்களே சார்? எல்லாருமே ஆர்எஸ்எஸ் மைண்டடாக இருந்தால் அப்புறம் நாங்கள் என்ன தான் சார் பண்ணுறது சொல்லுங்கள்? பொட்டு வச்சவங்க எல்லாமே எங்களுடைய சகோதரர்கள்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் அப்படி நினைக்கிற மாதிரி தெரியலையே. நீங்கள் பொட்டு வைக்காமல் ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கிறீங்களே சார், ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் உண்மையில். இதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் லீகல் ஆக்ஷன் எடுத்துக்கோங்க, இந்த ஸ்பீச்சை ரெக்கார்டாக வச்சுக்கோங்க. அங்கே உயிரை கொடுத்து போராடி ஆளை கொண்டு வந்தது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துங்கிற அமைப்பு. ஒரு 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 பேச்சுக்கு கூட அவர்கள் எடுத்த முயற்சினால் இங்கே கொண்டு வரப்பட்டார்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுடைய நடுநிலைமை எங்களுக்கு புரியும் சார். உங்களை நான் பாராட்டியிருப்பேன் சார், அப்ரிஷியேட் பண்ணியிருப்பேன் சார். மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டீங்க சார் நீங்கள். பத்திரிகை துரோகம், அது பத்திரிகை துரோகம். அந்த மீடியாங்கிற ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்தோட ஒன் ஆஃப் தி பில்லர், அந்த ஜனநாயகத்தோட ஒரு தூணாகிய பத்திரிகை தர்மத்தை நீங்கள் நாசம் பண்ணிட்டீங்க. அப்போ எவனோ இங்கே கஷ்டப்பட்டு அனுப்பிவிடுவான், நீங்கள் அதை அப்படியே இங்கே சென்சார் பண்ணுவீங்க. உங்களோட நோக்கம் என்ன? அடுத்தவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதா? துலுக்கம் தான் ஏற்பாடு பண்ணி மணிகண்டன் வந்தான்னு தெரிஞ்சிடக்கூடாது, இவன் இந்து மேலே பாசமாக இருக்கிறான்னு தெரிஞ்சிடக்கூடாது உங்களுக்கு. நல்லா சர்வீஸ் பண்ணுறீங்க சார், நல்லா வந்துடுவீங்க. சேனல் சூப்பராக உருப்பிட்டுருவாங்க சேனல். இனிமேல் ஜென்மத்துக்கும் புதிய தலைமுறையே பார்க்கறது இல்லைண்ணா. அந்த டிவி சேனல் அந்த அந்த கண்ணிலே படக்கூடாது எனக்கு புதிய தலைமுறை. அவ்வளோ டென்ஷன் ஆகுது எனக்கு.